ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதர்ன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதர்ன் ஃபுட் தமிழில் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெசிபி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம ரொம்ப சுலபமாகவும் குறைவான நேரத்துலையும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 1/2 கிலோ போல் எலும்பு இருக்கிற சிக்கனாக எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு பிஞ்ச் போல் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 4 டீஸ்பூன் கெட்டியான தயிர், கூடவே ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு. இது கூட நான் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு, இது ரெண்டுத்தையும் தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் சேர்க்குறனால சிக்கன் உள்ளே நல்லா ஜூஸியாக வேகும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 1 மணி நேரமாவது இதை நம்ம மேரினேட் பண்ணிக்கணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் இதில் நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு சின்ன தக்காளியை வெட்டி உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள். இப்போ இந்த தக்காளி நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். அந்த மசாலாவே வேஸ்ட் பண்ணாதீங்க, அது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சிக்கன் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். இப்போ இதை மூடி போட்டு நம்ம 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகியிருக்கு. சிக்கன்லேருந்து நல்ல தண்ணியெல்லாம் வந்திருக்கு. இப்போவே சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வச்சிடலாம். நடுவில் இந்த மாதிரி ஒரு தடவை எடுத்து கிளறி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இதை திரும்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். இப்போ கரெக்டாக 20 நிமிஷம் ஆகுது. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கனும் சூப்பராக வெந்திருக்கு. வாசனை இப்போவே ரொம்ப நல்லா வருது. நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி எதுவுமே தடம் தெரியாமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் சுக்கா சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக நேரம் குறைவிலே செஞ்சு முடிச்சிட்டோன்னு. இதை மேரினேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ஆகும். இது ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் ரோட்டி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.